நாங்கள் இந்த வேளையிலே நம்முடைய வார்த்தைக்கு ஆதாரமாக மத்தேயு நிருபம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாவதாக என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த நேரத்திலே 24:13 மத்தேயு 24:13. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். இன்றைய தேவ செய்தியின் தலையங்கம் ரட்சிக்கப்படுவதின் 7 படிகள். ரட்சிக்கப்படுவதற்கு உரிய 7 வழிமுறைகள், 7 படிகள் என்று சொல்லி நான் எழுதி வச்சிருக்கிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு உரிய 7 படிமுறைகள் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிற 7 காரியம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்க்க முடியாது, அடுத்த முறையும். ஆனால் கவனமாக நீங்கள் செய்தியை கேளுங்கள். நீங்கள் சில வழியிலே யோசிக்கலாம், நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்திருக்கிறோம், தேவனுக்கு எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், பேதென்னத்தை நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மத்தேயு 24 அங்கே 13ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 13ஆம் வசனத்திலே நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அங்கே ஏனென்றால் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதுக்கும் 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டதுக்கும் அங்கே நீண்ட வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் சொல்ல நேரம் காணாது. நீங்கள் மத்தேயு 21ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நீங்கள் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை வாசித்தீர்கள் என்றால் அதெல்லாம் எருசலேமுக்குள்ளே சொல்லப்பட்ட காரியம். 21க்கு முன்னம் இயேசு கதைத்த காரியங்கள் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு வெளியிலே சொல்லப்பட்டது. இஸ்ரவேல் மக்களுடைய தலைநகரம் என்று சொல்லப்படுற எருசலேமுக்குள்ளே 21க்கு பிறகு கலைக்கப்பட்ட சம்பவங்கள். 20க்கு முன்னுக்கெல்லாம் எருசலேமுக்கு வெளியிலே கலைக்கப்பட்ட கலிலேயா அப்படிப்பட்ட இயேசு சுற்றி திரிந்த எல்லா இடமும் இயேசு செய்த காரியங்கள் தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே 24 சொல்லப்பட்ட காரியம் என்னென்று சொன்னால், அங்கே இந்த உலகத்திலே வரக்கூடிய உபத்திரவங்களை குறித்தும், இந்த உலகத்திலே வரக்கூடிய பஞ்சங்கள், பட்டினிகள், இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற மாதிரி இந்த கொரோனா இப்படிப்பட்ட காரியங்களை குறித்தும் வரக்கூடிய சூழ்நிலையிலே கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறதை குறித்து தான் சொல்லப்படுகிறது. முடிவு பரியந்த நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று. அப்படி என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே, ஏனென்றால் நீங்க பார்க்க போகிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ துன்பங்கள் வரும். இன்றைக்கு நீங்கள் ஒன்றை வழியாக விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த செய்தியை வடிவாக கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் எல்லாருமே பார்க்கிறீங்க, நானும் பார்க்கிறேன். இன்றைக்கு நீங்க இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவை வைத்து எத்தனையோ செய்திகள் வருகிறது. இந்த இயேசு வருகிறார், அந்த கிறிஸ்து எந்த தேசத்தில் எழுந்தெழும்புவார் எப்படி என்று. ஆனால் இந்த வேதத்திலே ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் இயேசுவினுடைய வருகையை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது என்றுதான் பைபிளில் எழுதி இருக்குது. நீங்கள் 4 சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து, இரகசிய வருகையை குறித்து, அங்கே மத்திய ஆகாயத்திலே திருச்சபை சந்திக்கிற அந்த வருகையை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது என்றுதான் பைபிள். பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் அறிய மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு வசனங்களை எடுத்து வைத்து எல்லாம் சொல்லுகிறார்கள். அதுக்கு அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் பைபிளிலே ஆதாரங்களோட சொல்றார்கள். ஆனால் நீங்கள் பைபிளை வடிவா வாசித்து பாருங்கள், அவர் சொல்றதுக்கும் கொண்டு வருகிற வசனத்துக்கும் ஒத்ததாக இல்லை. அங்கே அந்த கிறிஸ்து எழுப்புவார் என்பதை குறித்து ஒரு கருத்து வருகிறது. அதே போல இந்த காரியத்தை குறித்து நான் முதல் இந்த ஆரம்ப யுகத்திலே சொன்னா, கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டிலேயா இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற கொரோனா அழிவை விட ஒரு பெரிதான அழிவு நடந்ததா? அந்த 8ஆம் நூற்றாண்டிலே இந்த உலகத்தில் இருந்த ஜனத்தொகை 15 கோடியாம். 8ஆம் நூற்றாண்டிலே அதிலே 5 கோடி மக்கள் மரித்தார்களாம். அதை நீங்க மனதில் எடுத்தீங்கன்னா அப்ப 15ல் 5 மூன்றில் ஒரு பங்கு. ஆனால் அன்றைக்கு நல்ல காலம் திருச்சபை, கிறிஸ்தவ ஆவிக்குரிய திருச்சபையோட கத்தோலிக்க திருச்சபை பெருசா இருந்த காலமாம். அப்படி இருந்திருந்தால் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நீங்கள் போவீர்களா இருந்தானால் இந்த உபத்திரவ காலத்தில் 3 ஒரு பங்கு அழிக்கப்படும் என்று, தண்ணியினால 3 ஒரு பங்கு, நெருப்பினால ஒரு பங்கு, இந்த உலகத்தில் எப்படி அழிவரும் உடனே என்ன சொல்லியிருக்கார்கள் சொல்லுங்க பாபம். அப்ப தேவனுடைய கோபாக்கின 3 பக்கம் அழிஞ்சிட்டே தானே. அப்ப இன்னைக்கு இப்படியான கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தெளிவாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே தேவனுடைய காரியம், தேவன் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து வேறு யாருக்கும் தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல போற காரியம் என்னென்றால், முடிவு பரியந்த நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் என்றால் எப்படி என்று சொன்னால், நாங்கள் இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிறோம், திருச்சபைக்குள்ள இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால்
இரத்தத்தினாலே கழுவப்பட்டது உண்மை, நீதிமானாக்கப்பட்டது உண்மை, அதில் எந்த தவறான கருத்தும் இல்லை. ஆனால் இந்த காரியத்திலே இருந்து நாங்கள் வழிவிலகி போக முடியும், நாங்கள் எங்களுடைய ரட்சிப்பை இழக்க முடியும், திருச்சபையிலே இருந்து நாங்கள் தள்ளிவிடப்பட முடியும். ஏன் சில வேளைகளில் நாங்கள் திருச்சபைகளில் ஆராதனைக்கு வரலாம், ஐக்கியங்களுக்கு வரலாம், எல்லாவற்றுக்கும் வரலாம். கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட வேண்டிய காலமாக இருக்கும். எங்களுடைய அப்பதான் எங்களுக்கு தெரியும். அதற்கு முன்பாக நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்காது. இயேசு வந்தா போவோம், அதுல பிரச்சனை இல்லை. கொரோனாங்களை கொல்ல வந்த சாபம், அதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல தானே, பரதேசுக்கு தானே போறோம். அப்ப அதை குறித்து நாங்கள் இயேசு வந்தா போவோம், கொரோனா வந்தா சாபம், இதுதான் எங்களுடைய முடிவு. இதுல நாங்கள் பயப்பட வேண்டியது. ஆனால் நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலே கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்கிறேன் என்பதுதான் எங்களுடைய நிதானிப்பா இருக்க. நாங்கள் ஆரம்ப ஜெபத்திலே பார்த்தோம், எங்களை நிதானிப்பது என்பது எங்களை நியாயத்திற்கவோ அல்ல மற்றவர்கள் நியாயத்திற்கவோ அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், கிறிஸ்து எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பிரமாணங்களை சங்கீதம் 40 நாங்கள் பார்த்தோம். தாவீது சொல்லுகிறார், உமது பிரமாணங்களை என் இருதயத்திலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. அது என்ன பிரமாணம் என்றால், தேவன் கொடுத்த கட்டளைகளை அவர் இருதயத்திலே வைத்து ஒவ்வொரு இடத்திலே நடைமுறைப்படுத்தினதான் அந்த இடத்திலே தாவீது தன்னுடைய தைரியமாக எழுதுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே அடுத்த பகுதியிலே சொல்லுகிறார், நான் உங்களுடைய நீதியையும் உங்களுடைய பிரமாணத்தை ஒழித்து வைக்கவில்லை. அப்படி என்றால் அதை மற்றவர்களுக்கு அப்படி தவறினவர்கள் சொன்னதைத்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைய நாங்கள் பார்க்க போறோம். முதலாவதாக நாங்கள் முடிவு பரியந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டுமா இருந்தால் எங்களுடைய பாவ நிதியை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாவத்தின் நிதியை, அங்கே பாவத்தை குறித்து 3 தன்மை இருக்கிறது. பாவத்தின் பிரசன்னம், பாவத்தின் தண்டனை, 3 காரியம் இருக்கிறது. பாவத்தின் பிரசன்னம் என்றது இந்த உலகத்திலே அது எந்த ஒரு மனிதனையும் விட்டு வைக்காது என்றது என்ன சொல்லுங்க பாப்போம். பாவத்தின் பிரசன்னம் என்றது. இப்ப உதாரணத்துக்கு இந்த பாவத்தின் பிரசன்னத்தை நீங்க விளை கொள்றதுக்கு, இப்ப ஒரு நல்ல வெள்ளை சேட்டு போட்டிருக்கிறாள் வைத்தீங்கன்னா அவர் எந்த இதுல கவனமா இருப்பார். சரி, எங்க ஜேர்ன் போட்டிருக்கு, எந்த இதுல கவனமா இருப்பார், வெள்ளையில பட்டா தெரியும். ஆனா இந்த கழுத்தடியை நீங்கள் வீட்டவே கட்டி பார்த்தீங்கன்னா மற்ற கலர் சேட்டுகளோட வெள்ளை சேட்டுல அப்படியே தெரியும். ஏன் அப்படி? அது வெள்ளையா இருக்குது. இந்த இயற்கையின் காற்றுகள், இந்த வெளியில நாங்க தெரிகிற இயற்கையின் காற்றுகள் எங்களிலே வருகிற வேர்வைகள் அப்படி படும் பொழுது அது அங்கே பிடித்துக் கொள்றது. இதுதான் பாவத்தின் பிரசன்னம். இப்ப நாங்கள் பாவம் செய்ய போக தேவையில்லை, நாங்கள் பாவம் செய்யறதுக்கு தீவிரிக்க தேவையில்லை. ஏன்னா இந்த உலக பாவத்தின் பிரசன்னத்தினால இந்த உலகம் நிரப்பப்பட்டிருக்கு. இந்த பாவ உலகத்திலே தான் நாங்கள் வாழுகிறோம். ஆனபடியா பாவத்தின் பிரசன்னத்தை எப்ப நாங்கள் மேற்கொள்வோம் என்றால், ஒன்றில் ஆண்டவராகிய இயேசுவை மத்திய ஆகாயத்திலே காணும் பொழுது இல்லை என்று சொன்னால், இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் நித்திரை கொள்ளும் பொழுதுதான் அதை மேற்கொள்ளுவோம். நாங்கள் அது வரைக்கும் யாரும் அப்படியான மேற்கொண்டு சொன்னால் பொய்யான சத்தியம். அதை நான் தைரியமா சொல்றேன். அப்படிப்பட்டவர் எனக்கு முன்னர் சொன்ன நான் கேட்பேன். ஏனென்றால் பாவத்தின் பிரசன்னம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்ப பாவத்தின் தண்டனை என்றது நாங்கள் செய்த காரியங்களுக்கு போன முறை நாங்கள் எபிரேய நிருபம் வாக்கியத்தை பார்த்து நாங்கள் ரூபனுடைய ஒரு காரியத்தை சூமிலே வந்தவர்களுக்கு தெரியும். ரூபனுடைய ஒரு காரியத்தை பார்த்து ரூபன் அங்கே தவறான ஒரு காரியத்தை செய்த பொழுது யாக்கோபு எகிப்திலே இருந்து தன்னுடைய 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது ரூபனை பார்த்து சொல்றார், நீ மேன்மை அடைய மாட்டாய். ஏனென்றால் அந்த தவறான காரியத்துக்காகத்தான் அந்த தண்டனை கிடைத்தது. அப்ப பாவத்தின் தண்டனை என்றது நாங்கள் மனமொத்து செய்கிற காரியத்துக்கு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே அந்த பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதுல மாற்றம் இல்லை. நீங்க அதை புதிய ஏற்பாட்டில் வழியா பார்க்கலாம். நான் நிறைய சொல்றேன், இந்த கிறிஸ்தவ புனித வாழ்வென்ற புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்குதுன்னு அந்த தேவ மனுஷன் எழுதி இருக்கிறான். ஆனால் அந்த பாவத்தின் தண்டனையில இருந்து நாங்கள் விலக முடியாது. நீங்கள் விலகிக் கொள்றதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தாவீது பட்சேபாவோடு செய்த பாவத்துக்கு தாவீது விடுதலையாக்கப்பட்டார். சங்கீதம் 51 நீங்க வாங்கிங்கன்னா அவன் கதறி கெஞ்சி விடுதலையாக்கிறான். ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும், ரட்சணியத்தின் சமாதானத்தை தாரும். ஆனால் அங்கே தாவீதுக்கு தேவன் கொடுத்த தண்டனை அது கடைசி வரைக்கும் இருந்தது. ஒன்று அந்த பிறந்த பிள்ளை அடிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அங்கே தாவீதை பார்த்து தேவன் சொல்றார், நீ வேண்டுமென்று கேட்டிருந்தால் என்ன நான் தந்திருப்பேன் உனக்கு என்று சொல்லி 5 விதமான தண்டனை தாவீதுக்கு நியமிக்கப்பட்டது. தாவீதுடைய சந்ததியிலே கடத்தப்படும் என்று அத்தனையும் நிறைவேறினது. ஆனால் பாவத்தின் தண்டனை என்றது எங்களுடைய வாழ்க்கையிலே விலக முடியாது. ஆனால் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நாங்கள் வளர முடியும். ஏனென்றால் அந்த பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமா இருந்தால் எங்களுடைய மனுஷ ஆவியாகிய பிரசன்னம் தேவ ஆவியோடு இணைந்திருந்தால் இதற்கு நாங்கள் விடுபட முடியும். விடுபட வேண்டாம், அதை மேற்கொள்ள முடியும். ஏன்னா உலகத்திலே பாவ பிரசன்னம் இருக்கிறபடியா விடுபட்டு வாழ முடியாது, ஆனால் மேற்கொண்டு வாழ முடியும். இப்ப என்ன சொல்றது, நான் ஒரு இடத்துல போய்கொண்டிருக்கீங்க, ஒரு தவறான ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது என்ன பாவ செய்ய தூண்டுது, அந்த உணர்வு தூண்டுது. அப்ப தேவ
ரட்சிப்புக்கு தான் இருக்கிறது. முதலாவது நாங்கள் வாசிப்போம் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அங்கே முதலாவது எழுதும் பொழுது சொல்லுகிறார், அங்கே 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. இது நீங்க ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 1-4 வரைக்கும் வாசித்தீங்கள் என்றால் பொதுவான நிருபமாக எழுதுகிறார். யாருக்கென்று தெரியாமல் எழுதுகிறார். புறஜாதிகளும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரோமிலே இருந்தவர்களுக்குமா சேர்த்து தான் 1-4 வரைக்கும் பவுல் எழுதுகிறார். ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா திருச்சபைக்குள்ளே இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்று அந்த ரட்சிப்புக்குள்ளே வந்தவர்களுக்கு தான் அவர் எழுதுகிறார். அதுக்கு பிறகு ஆனால் இந்த இடத்துல அவர் எழுதுகிற காரியத்தை பாருங்கள். அவர் எப்படி எழுதுற, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தார்கள். அப்ப பாவம் எங்களுக்குள்ளே வரும் பொழுது என்ன அங்கே எங்களுக்கு இல்லாம போகுது? தேவனுடைய மகிமை. இது அப்ப யாருக்கு? யாரா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் உலக தேசிய ஏற்றுக்கொள்ளவர்களா இருந்தாலும் அங்கே பாவம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்குமா இருந்தானால் அங்கே என்ன நடக்கும் என்றால் தேவனுடைய மகிமை இல்லாமல் போகும். அப்ப தேவனுடைய மகிமை எதை நாங்கள் இழக்க போகிறோம்? ரட்சிப்பை குறித்து நாங்கள் இழக்க போகிறோம். அங்க 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களின் பிரதான பாவினார். இப்ப இன்னைக்கு நான் முதலே சொன்னேன், நாங்கள் சபைக்குள்ள இருக்கிறோம், நாங்கள் ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறோம். இப்படி என்று சில வழியில் எங்களுக்கு கேள்வி வர முடிவு வருகின்ற ரட்சிப்பின் நாங்கள் 7 படிகள் என்று சொல்லும் பொழுது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்டு இந்த புத்தகம் எழுதியக்குள்ள அவருடைய கிறிஸ்தவ ஓட்டத்தின் முடிவு காலத்துக்குள்ளே வந்துதான் பவுல் இந்த காரியத்தை எழுதுகிறார். அங்கே 2ஆம் தீமோத்தேயுல நீங்க பார்த்தீங்கன்னா என் ஓட்டத்தை முடித்தேன், அங்கே தன்னுடைய கீரிடத்தை குறித்து அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் பவுல் சொல்லுகிறார். அப்படி வரும்பொழுதுதான் பவுல் இந்த அப்படி 1-2 6 மாத இடைவெளிகள் எழுதப்பட்ட புத்தகம் 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு அப்படி எழுதியக்குள்ளதான் அங்கே பவுல் சொல்லுகிறார், பாவிகளின் பிரதான பாவி நான். அப்ப இப்ப பாவி இந்த வசனத்தின்படி பவுல் கர்மம் போவாரோ போக மாட்டாரோ? போவார். அப்ப பாவிகள் பிரதான பாவிகள் சொல்ற ஏனென்றா நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னன்னு சொல்றது, இப்ப ஒரு காந்தத்தோட இரும்பை கொண்டு வச்சா என்ன நடக்கும்? இரும்பு காந்தத்தில் இருக்குமா? காந்தம் இரும்பு இருக்குமா? காந்தம் தான் இரும்பு எடுக்கும். அதுபோல பவுல் இப்ப தேவனோட நடந்து தேவ பிரசன்னத்துல நடக்க பவுலுக்கு இப்ப தன்னுடைய புறதேறிய வருகிறது. ஆனா எங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு? அதான் அங்கே ஆரம்ப ஜோதில எங்களை நிதானத்தை பார்க்கிறது. பவுல் இப்ப தேவனோட நடக்க வலிக்கிறா. ஆனா 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா பவுல் எல்லாவற்றிலும் தான் சவுல் எல்லாவற்றிலும் தான் சரியா இருக்கிறன்னு நினைச்சுக்கொண்டுதான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். ஆனால் இன்றைக்கு 9ஆம் அதிகாரத்திலே இயேசுவை தரிசனத்திலே கண்டானோ அதுக்கு பிறகு அவன் கர்த்தரோட நடக்க வலிக்கிறான். அந்த கர்த்தரோட நடக்க வலிக்கிட்ட வெளிப்படுதலே அவனுடைய வாழ்க்கையில வந்த போராட்டங்கள், துன்பங்கள், மரண உபதைகள் எல்லாவற்றிலும் அவன் கர்த்தருடைய பிரசன்னத்தை தனக்குள்ளே கொண்டு வர இப்பொழுது பவுலுக்குள்ளே பார்க்கிறோம். தேவனை பார்க்கும் பொழுது நீங்க ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலும் பார்க்கலாம். ஏசாயா அதுவரைக்கும் எல்லாரையும் கை நீட்டி நீ பாவி என்று ஏசாயாவுக்குள்ளே அங்கே உன்னதத்திலே இருக்கிற தேவனை பார்த்த பொழுது முதலாவது தெரிந்த தான் பாவி, அடுத்தது தனக்கு சூழ உள்ள ஜனங்கள் பாவிகள். அப்ப தேவனை நெருங்க எங்களுடைய காரியம் தான் எங்களுக்கு முதலாவது தெரியும். எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தேவனுக்கு ஒவ்வாத காரியங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு இல்லாமல் போகும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா உங்களோட ரட்சிப்பு கேள்விக்குறியாகுது. ஏனென்றால் அங்கே தேவனுக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வருகையிலே சந்திக்கப்பட வேண்டுமா இருந்தானால் நாங்கள் அங்கே தேவனுக்கு பரிசுத்த ஜனமாய் மாற வேண்டும். அது ஒரு நாளிலே நடக்கிற காரியம் அல்ல, மற்றது எங்களால முடியாத காரியம். என்ற லேவியர் ராமத்திலே தேவன் எழுதுகிறார், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்து விட்டார்கள், அவருடைய இருதயத்திலே எகிப்து அவர்களை விட்டு போகவில்லை. அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நானே உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லி. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை முதலாவது நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போய்விட்டோம். அதனால கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் திரும்ப ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கப்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தேவ மகிமையை நாங்கள் இழக்கும் பொழுது என்னத்தை நாங்கள் இழக்கிறோம் என்றால் தேவோட ரட்சிப்பு. ஆனால்
மாட்டார். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசேயனாக இருந்து வேதத்தை கற்றுக்கொண்டதினாலே அப்போஸ்தலர் 7ஆம் 9ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருடைய வேதாரம் இருந்தது. அங்கே ஜெபாலயங்கள்ல நடக்கிற ஜெபத்தில் அவர் கலந்து கொண்டார். நீங்க வேதத்தில் ஆராய்ச்சி பார்க்கலாம். அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலே எருசலேமிலே தேவாலயம் இருந்தது. அதை விட அவர்கள் கூடி ஜெபம் பண்ணுவதற்கு, அதான் புதிய ஏற்பாட்டை நீங்க பார்த்தீர்கள் என்றால் திருச்சபைகள் ஜெபாலயங்களே கூடினன்றது என்னென்றால் அங்கே எருசலேம் தேவாலயத்துக்கு போக முடியாது. ஜெப ஆலயங்களிலே அதிலே அதிகமாய் ஜெபாலயங்களிலே அதிகாரம் பெற்ற அனுமதிக்கப்பட்டு ஊழியம் செய்தவன் யாருன்னா பவுல் தான். ஏன் என்று சொன்னால் பவுல் ஒரு பரிசேயன். யூதர்களை பொறுத்த வரையிலே அந்த பரிசேயர்களுக்கு ஒரு முக்கியமான வேதத்தை போதிக்கிறவர். அப்ப அவர் அப்படி போன பொழுது அவர் அங்கே செய்தவர். அந்த ஜெபாலயங்கள் இருந்தது. ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு பவுல் அந்த ஜெபாலயத்தில் ஊழியம் செய்திருக்கிறார். ரட்சிக்கப்பட முன்னும் அவன் செய்திருக்கிறான். அப்ப இதுல உள்ள வித்தியாசம் என்ன? ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியினுடைய வெளிச்சத்தோடு செய்தவன், ரட்சிக்கப்பட முன்னம் பரிசுத்த ஆவி இல்லாமல் அவனுடைய பாரம்பரிய யூத மார்க்கத்திலே அவன் கற்றுக்கொண்ட ஆராதனை முறையிலே செய்தவன். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் ஏனென்றால் நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், என்னத்துக்கு இந்த செய்தி எனக்கும் தெரியாது. நான் இந்த கிழமை இந்த செய்தி 3 செய்தியை வச்சு ஜெபிச்சேன். ஒன்று தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி, அடுத்தது தேவனை 7 விதமாக நாங்கள் புறக்கணித்தது, ஆதியாகமம் 3 வெளிப்படுத்தல் வரைக்கும் வசனங்கள் இருக்குது. அடுத்தது இந்த காரியம் ரட்சிப்பை குறித்து ராத்திரி நாளில் இருந்து ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க தமிழா பக்கத்தில் வந்து கேட்டா, அப்பா மாஸ்டர் மாமா ரட்சிப்பை குறித்து செய்கிறோம், நீங்கள் என்ன செய்கிறீங்க அண்ணன் கேட்டா, உண்மையா எனக்கு தெரியாது ஏன் செய்கிறேன். ஆனால் என்ன எனக்கு விளங்க இல்லை. அப்ப இந்த இடத்திலேயே நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், நாங்க பழக்கப்பட்ட முறைப்படி ஒரு 5 வருஷத்துக்கு நாங்கள் தேவனுக்கு நல்ல பரிசுத்த ஆவியின் நிரப்புதல், அங்கே ஆராதனை ஒவ்வொன்றும் நாங்கள் கவனமாக இருந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்படி நாங்கள் காலை எழுந்தோடனே வேதம் படிப்போம், காலை எழுந்தோடனே ஜெபம் பண்ணுவோம், ஆராதனைக்கு வருவோம் எல்லாம். ஆனால் எங்களுடைய பிரசன்னம் எங்களை விட்டு போய்கொண்டிருக்கும். அப்படி போய்கொண்டிருக்குமா இருந்தானால் உடனடியாக நாங்கள் நிறுத்திய இடத்துல எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்ப ரட்சிக்கப்பட்ட புதுசில் எங்களுக்கு வேதம் வாசிக்கிறது பெரிய ஒரு மனமகிழ்ச்சியா இருக்கு. ஆனால் இப்ப வேதம் வாசிக்க எங்களுக்கு போராட்டமா இருக்குது. எங்களுடைய நேரம் வீணாய் போகுது. அன்றைக்கிறோம் ஜபத்துக்கு ரட்சிக்கப்பட்ட புதியில நேரம் தெரியாம ஜபித்த எங்களுக்கு இன்றைக்கு நேரம் பார்த்து ஜபிக்கிற சூழ்நிலைக்கு நாங்கள் அப்படி என்றால் உங்களுடைய வாழ்வு எங்கேயோ வழிமாறி போய்கொண்டிருக்கிறதான் கர்த்தம். ஏனென்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள், எங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியான காரியம் இருக்கிற இடத்தை விட வேற இடத்துல நாங்கள் போகிறோம்னா என்ன காரியம், இந்த மனமகிழ்ச்சியோட அங்கே வேற இடங்கள் இருக்குது. அப்ப உண்மையா ஒரு மனிதனுக்கோ ஒரு மனைவிக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ மனமகிழ்ச்சி எங்கேன்னா தேவ சமூகம் மட்டும்தான். மற்றெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அழிய கணிக்கப்படும். அந்த மனமகிழ்ச்சியை காட்டிலும் வேறு இடங்கள் எடுக்குதுண்டா எங்களுடைய ரட்சிப்பை குறித்த கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். அடுத்த நாங்கள் வாசிப்போம் எபிரேயர்கள் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப இந்த பரிசுத்தம் பண்றது இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய வாயிலே எல்லாருடைய வாயிலையும் வருகிறது. ஆனா எது பரிசுத்தம் என்று சொன்னால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றானே, நான் பாவிகளின் பிரதான பாவி, அதுதான் பரிசுத்தம். நீங்க எந்த அளவுக்கு விளங்குவீங்களோ தெரியாது எனக்கு, அதுதான் பரிசுத்தம். ஏசாயா சொன்னானே, நான் அசுத்தம் ஏன் சொல்லுங்க. உண்மையான பரிசுத்தத்தை அவங்க கண்டுட்டாங்க. உண்மையான பரிசுத்தத்தை இதுதான் பரிசுத்தம். ஏசாயா சொல்றான், நான் பாவிகளின் பிரதான பாவிகள், அசுத்த உதடுள்ளவன் என்று சொல்லி அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில இருக்கிறேன். ஆனா அது வரைக்கும் அவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தவன் மற்றவளை. அப்ப இதுதான் உண்மையான பரிசுத்தம். நீங்க எல்லாத்துக்கும் விளங்குறீங்களோ தெரியாது, விளங்குறதுக்கு முடியாத காரியம் இதுதான் உண்மையான பரிசுத்தம். எது? தேவனுக்கு முன்பாக என்னை பார்க்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தையும் என்னுடைய தன்மையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த பரிசுத்தத்தோட. நாங்கள் என்ன சபைகள் ஆரை ஒப்பிட்டு பார்க்கிறோம், அவரை விட நான் வேண்மை, இவரை விட நான் ஜபிக்கிறேன், இவரை விட வேதமான. இது பரிசுத்தம் இல்லை. இது பாரம்பரியத்துக்கு இருக்கிறோம். பரிசுத்தம் என்று சொல்லுறது நீங்க வேதத்தில் எப்படி அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நான் பவுலை ஏசாயாவை தான் காண்பிக்கிறேன். இவர்கள் 2 பேரும் கண்டதுதான் பரிசுத்தம். ஆனா இன்னைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தத்துக்கு கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட பரிசுத்தம் எங்கள் வாழ்வுக்குள்ளே தராமல் போகுமா இருந்தால் எங்களுடைய ரட்சிப்பு கேள்விக்குறிதான். ஏனென்றால் எங்களை தேவன் கொடுத்திருக்கிற காரணம் அவ்வளவு. அப்ப அதுக்கு நாங்கள் என்ன எதன் மூலம் அந்த பரிசுத்தத்தை அடைய முடியும்? பரிசுத்தத்தை அடைகிறதுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணி முடியாது. ஜெபம் என்ன சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு தேவனுக்கு உள்ள உறவு
பரிசுத்தம் நாங்கள் அடைய வேணுமாயிருந்தா அதான் தாவீது சொல்றார், நம்முடைய பிரமாணங்களை இருதயத்தில் வைத்திருக்கிறோம். அவ்வளவு ஜெப வீரன் அந்த பிரமாணத்துக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் இருக்க வேண்டும், அந்த வார்த்தைகளுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்க பார்க்கலாம், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நினைக்கிறேன், இஸ்ரவேல் மக்கள் போய் வாசிக்க தேவையில்லை, இஸ்ரவேல் மக்கள் போய் தேவ சமூகத்திலே பரிசலித்து ஆராதிக்கிறார்கள். தேவன் சொல்ற ஒரு பாட்டின் இறைச்சல் எனக்கு என்னத்துக்கு, என்ன காரியத்துக்குள்ள அவ்வளவு வரவேற்பு இருக்கிறாங்க, பாட்டு இது அந்த தேவனுக்கு அது இறைச்சலாய்த்தான் இருந்தது. இந்த இடத்துல நான் கேட்டு பார்க்கணும், இந்த இடத்துல இந்த வார்த்தையை செய்து கொண்டிருக்கிறேன், தேவன் இந்த வார்த்தை அங்கீகரிப்பாரா அல்ல உன்னுடைய இந்த சத்தம் எனக்கு என்னத்துக்குன்னு சொல்லுவார்? இந்த இடத்துல என்ன நான் கேட்டு பார்க்க வேண்டும். ஏன்னா தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி காரியங்களை தள்ளிவிட்ட காரியங்கள், ஏனே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே போன பொழுது அங்கே ஆலயம் எப்படி இருந்தது? இன்னைக்கு அதை எத்தனையோ விமர்சனங்கள் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை நான் சொல்றேன், இயேசு சர்வலோகத்தின் தேவனா இருந்து தன்னுடைய அதிகாரத்தை அங்கே செயல்படுத்தினார். அவருக்கு சிலர் கோவப்பட்டார்கள் சொல்றார்கள் அப்படி, ஆனால் இயேசு தேவனுடைய ஆலயம் சீர்கெடுக்கப்படும் பொழுது தன்னுடைய அதிகாரத்தை அங்கே செயல்படுத்தினார். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே எவ்வளவு சீர்கேடு இருந்தது. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே, எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்விலே, எங்களுடைய சமுதாய வாழ்விலே எங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது? எங்களை பரிசுத்த வான்கள் என்று சமுதாயத்தோடு சொல்லத்தக்க அளவுக்கு நாங்கள் வாழுகிறோம் இல்லையா? நாங்கள் ரட்சிப்பு கேட்டுக்குறிதான். ஏனென்றால் நீங்கள் பிள்ளையை என்ன விளங்கிடாதீர்கள். எங்களை விட வேற்று மார்க்கத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட காரியங்களை, ஏனென்றால் நான் ஒரு சைவ சமய பின்னணியிலே சொல்றேன், வேதத்திலே சொல்லப்படாத அநேக ஒழுக்க பிரமாணங்கள் சைவ சமயத்திலே இருக்கு. ஆனால் அதை கடைப்பிடித்து நான் பரலோகம் போக முடியாது. ஆனால் இன்னைக்கு அவங்க கடைப்பிடிக்கிறாங்களே. அது ஆனால் நாங்கள் இந்த வேதத்தை கையில வைத்துக் கொண்டு எங்களுடைய வாழ்வில் செய்ய முடியாமே. அது பரிசுத்தாவியானவர்களுக்கு இப்ப பழைய ஏற்பாட்டுக்கார பரிசுத்தவான்களை நாங்கள் எத்தனையோ காரியங்கள் எடுத்து அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுறோம், அவர்களை எத்தனையோ பேச்சு கருத்துக்களை அவர்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வந்து போனார். எங்களுக்குள்ளே நீங்க யோசிக்க வேண்டும், இன்றைக்கு என்னுடைய வீட்டு என்னோடு நான் எங்க போனாலும் பரிசுத்தாவியானவர் களி கூறுதலோடு வருகிறார் என்ற எபேசியர்களின் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மீட்பின் நாளுக்கென்று பெற்ற முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்த முடியும் என்ற பவுலை கண்டு எழுதுகிறார். எபேசு சபையினுடைய எத்தனையோ காரியங்கள் அங்கே இருக்கிறது. பவுல் எழுதினது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு 35 பவுல் 68 எழுதுகிறார். 95ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் வெளிப்படுத்தல் எழுதிய முதலாவது தேவன் குறகண்ட சபை எபேசு சபை. 2ஆம் அதிகாரத்தில் வாசி பார்க்கலாம் 3-4 வசனத்தை. முதலாவது தேவன் குறகண்ட சபை எபேசு சபை. அதிலே ஒவ்வொரு சபைகளை கொண்டு வர, அதிலே நீங்கள் இந்த 7 சபையிலே லாபத்திக்கிய சபையை பார்த்தீர்கள் என்றால் தேவன் சொல்லுகிறார், உன்னின் வாயிலிருந்து வார்த்தை பண்ணி விடுவேன். ஒவ்வொரு சபை 7 சபையிலே பிலதெல்பியா சபையை தவிர மற்ற எல்லா சபைகளையும் தேவன் குறை கண்டார். நீங்க வீட்டை போய் வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 7 சபைகளை பிலதெல்பியா சபையை தவிர மற்ற எல்லா சபையிலும் தேவன் குறை கண்டார். அப்ப ஏற்கனவே சொல்றேன், எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய திருச்சபையிலே தேவன் குறை காணுவாரா? தேவனுடைய இதை நிறைவாய் மகிழத்தக்கதான் நாங்கள் சபையாக கூடி வருகிறோமா? இதுதான் கேள்வி. அடுத்த நாங்கள் பார்ப்போம். பாவத்தை விட்டு வெளியே வர விருப்பம் வேண்டும். 2வது காரியம், பாவத்தை விட்டு வெளியே வர விருப்பம் வேண்டும் எங்களுக்கு. அப்ப பாவத்தை விட்டு வெளியே வருகிறதுக்கு விருப்பம் வேண்டும் என்றதுக்கு 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். உண்மையிலே நாங்கள் இந்த வசனம் எங்கள் எல்லாருக்குமே பாடம். நாங்கள் ஜெபங்களுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வசனம். ஜெபம் செய்யும் பொழுது தேசங்களுக்காக அல்லது ஏதாவது காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த வசனம் பயன்படுத்துகிற காரியம். ஆனால் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்கள் பாவங்களை விட்டு அங்கே வருகிறது. அப்ப முதலாவது நாங்கள் பாவ உணர்வடைய முடியும். அது பரிசுத்தாவியார் உணர்த்துக்கு உணர்வடைய முடியும். இதுக்கு நீங்க யூதாஸ் காரியத்தை எடுத்து பாருங்க. யூதாசும் பாவ உணர்வடைஞ்சா, பேதுருவும் பாவ உணர்வடைஞ்சா. ஆனா யார் வெளியில வரணும் என்று விரும்பினது? பேதுரு. அப்ப நாங்க பாவ உணர்வடைய முடியும். ஏன் இன்னைக்கு நாங்க மட்டுமா பாவ உணர்வடைகிறோம்? இந்த மற்ற மார்க்கத்தோடு பாவ உணர்வடைய இல்லையா? ஏன் அவங்க கட்டாயம் போய் சில நேர்த்திக்கடன் வச்சு சில காரியங்கள் செய்யறாங்க. இப்ப சைவ பின்னணி உங்களுக்கு தெரியும். ஏன் அவர்களால் செய்கிறார்கள்? ஏதோ அவங்களுக்கு உணர்த்தப்பட்டபடியா. அப்ப பாவ உணர்வடைகிறது லேசான காரியம். இது கிறிஸ்தவர்கள் மட்டும் உணர்வடையவில்லை. ஆனால் அந்த பாவ உணர்வடைந்தால் அதில இருந்து வெளியில வர நாங்கள் தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எங்களை பொறுத்த தேவன் யாரையும் ரிமோட்டிலே நடத்துறவர் அல்ல.
எங்களை உணர்த்தி காட்டுவேன். இது பிள்ளையாண்டு காட்டுவேன், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் எங்களை செய்யாம தடுக்க மாட்டேன். எல்லா இந்த உலகத்திலே படைத்த எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஒரு பொது சுயாதிபண்டனை தந்திருக்கிற தீர்மானிக்கிற அறிவு எங்களிடத்திலே விட்டிருக்கிறார் தேவன். அப்ப நாங்கள் அதுல இருந்து வர வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் திருச்சபை மக்களுக்குள்ளே பாவம் என்று தெரிந்தும் தைரியமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இருந்து வெளியிலே வர முடியாமல். அதில் நான் போன முறை சொன்னேன், என்ன தெரிஞ்சபடியா நான் சொல்றேன். திருச்சபை மக்கள் வீடுகளுக்குள்ளே டெலிவிஷன் பார்க்கிறேன்னு சொல்லி சினிமாக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் உங்களோட ரட்சிப்பை இழப்பதற்கு நீங்க கதவு திறந்து வைத்திருக்கிறீங்க. அதை விட நான் கேள்விப்பட்டது, நான் இன்னும் நேரம் பார்க்கல, இந்த டெலிபோன்லயா இப்போ ஒரு விளையாட்டு வந்திருக்கிற சூதாட்டம் மாதிரி. அது இங்கே மட்டும் இல்லையா, ஐரோப்பாவுக்குள்ள இருக்கிற ஆக்களோட சேர்ந்து விளையாடலாம். சிலர் சபையில உள்ளவர் கூட இதை செய்கிறார். அதை கேள்விப்பட்ட பொழுது எனக்கு சரியான வேதனையா இருந்தது. வேதம் படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, கர்த்தரை துதிக்க நேரம் இல்லை, சபைக்கு வர நேரம் இல்லை. ஆனால் உலகத்தில் 2 மணி 3 மணிக்கெல்லாம் இந்த விளையாட்டு நடக்குதான். நீங்கள் அறிந்தீர்களோ தெரியாது. ஆனால் நான் அறிந்தேன். ஆனால் நான் இதை இவ்வளவு காலமா போகும் என்று நான் நினைக்கவில்லை. நான் வேலை செய்த இடத்துல ஒரு தமிழால் வந்து அவர் சாமான் வேண்டவர் தெளிவான நான் இதை என்ன செய்யலாம், அது தம்பி இதை விட்டா அடுத்த ஆள் வந்துருமா எனக்கு விளக்கல இது நான் எதுக்கும். ஆனா இப்பதான் விளங்கிக் கொள்றேன். இப்படியா இருக்கிறது இரவு விளையாடுறதாம ஏன்னா அந்த விளையாட்டை நிப்பாட்டினா அடுத்த ஆள் ஜாயின் பண்ணிடுவோம். அதே தான் சொல்லி யோசித்து பாருங்கள். எவ்வளவுக்கு சாத்தான் எங்களை தேவனை விட்டு நீங்கள் சிந்திக்கலாம், சிரிக்கலாம், யோசிக்கலாம், உங்களுக்குரியது. ஆனா சொல்ல வேண்டிய இந்த கடமை, இன்றைக்கு சாத்தான் எவ்வளவு தூரம் எங்களை தேவ சமூகத்தை விட்டு ஒரு அரை மணிக்காக பைபிள் படிக்க எங்களுக்கு நேரம் இல்லை. இரவு 2-3 மணிக்கெல்லாம் கேப்லியான நேரம் இருக்குது. நீங்க யோசித்து பாருங்க. நாங்கள் எவ்வளவு மஞ்சளைகளை போய் கொண்டிருக்கிறோம். அதே போல எங்கள் சொந்த வீடுகளை எங்களை பிள்ளைகளை பாருங்கள். ஸ்கூலால வந்து எங்க வீட்டுல நடக்கிறாங்க, டிவி நானும் பண்றாங்க. சும்மா நான் வந்து வீட்டுக்கு கொண்டு 3 பேரும் செல்வம் கிடைக்கிறாங்க. எல்லாமே நடக்குது. அப்ப சாத்தான் அவ்வளவுக்கு பிள்ளைகளை தீவிரமாக்குறாங்க. அப்ப இதை கையாள வேண்டியது பெற்றோர் தான் கையாள வேண்டும். நீங்கள் பிள்ளைகளுக்கு வீடு வாங்குவ, கார் வாங்குவ, பெரிய டாக்டர், இன்ஜினியர் ஆக்கி பிரயோஜனம் இல்லை. ஆனா இருக்கிற பிள்ளைகளை கத்தர்களை படிக்காம தொழிலாளி கிடைக்கிறாங்க. கத்தர்களை ரட்சிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும். உங்களோட பிள்ளைகள் இதுல நாங்கள் விழிப்பா இருக்க வேண்டும். படிப்பில கவனங்காக பிள்ளைகள் நான் சொல்லவில்லை. ஆனால் அதை காட்டிலும் கத்தர்ல நாங்கள் அதிக வைராக்கியம் பாவத்தை விட்டு பிள்ளைகளை கொண்டு வர பெற்றோர் தீவிரம் காட்ட வேண்டும். இதுல நாங்கள் விழிப்பா இருக்க வேண்டும். ஏனென்றால் லண்டன் தேசத்துல மார்கரெட் தாட்சர் என்ற பிரதம மந்திரிக்கு முதல் இருந்தவர் சொன்னாரா, நீங்க கிறிஸ்துவில்லாமல் ஒருவரை உருவாக்க படித்த பைத்தியக்காரர்கள் தான் நீ லண்டன்ல உருவாக்க வேண்டும். இது எங்களோட வாழ்க்கைக்கு போது படித்த பைத்தியக்கார பிள்ளைகளை வீட்டுகளை உருவாக்காதீர்கள். உங்க கிறிஸ்துவங்களை உருவாக்குங்கள். அதுக்கப்புறம் கிறிஸ்தவங்களை உருவாக்குவாங்க. எங்களோட வாழ்க்கையில பிள்ளைகளை நான் அடிமைப்படுத்த சொல்லவில்லை. பெற்றோர் தீர்மானிக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட நேரம் டிவி பார்க்கிறதா என்ன பார்க்கிற சில படிப்புக்குரிய தேவையான விடலாம். ஆனால் வேதம் வாசிக்கிறதை விட, தேவனை தேடுறதை விட, அது கல்வி படிப்பா இருந்தாங்க, அவர்கள் கல்வி அறிவா இருந்தாங்க அல்ல இதுக்காக இருந்தாங்க, அது உங்களுக்கு ஏமாற்றம். நாளைக்கு ஒரு பணத்தை என்னத்தை செய்ய போறான்? பணத்தை வைத்திருந்த நேரம் அவன் படிச்சு பட்டம் எடுத்து டிப்ளமோ கூட கையில கொண்டு வர இயேசு கிறிஸ்து வருவாரா இந்த நிலைமை என்ன? ஆனா பிள்ளைகளை நாங்கள் இந்த பாவத்திலிருந்து கொண்டு வரணும். ஏனென்றால் அங்கே பாவத்திலிருந்து வெளியில வர மனம் தெரிஞ்சு ஏசாயா 59:2 வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உண்மையிலே உங்கள் அக்கிரமங்களே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியம் எங்களுக்கு கடந்து வராமல் இருக்க காரணம் என்னென்று எங்களுடைய பாவம், எங்களுடைய அக்கிரமம். அது வெளியில வர தெரிய வரும். நாங்கள் ரட்சிக்கப்பட முன்னும் ஏதோ வாழ்வெல்லாம் வாழ்ந்திருக்கலாம். எங்களுடைய பெற்றோர் எங்களுக்கு கிறிஸ்துவை காட்டி தரவில்லை. ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட சமயங்களை இருந்து கொண்டோம். இது பாவம் என்று தெரிஞ்சு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் கர்த்தர்களை செவி கொடுப்பாங்க. நீங்க யோசித்து பாருங்கள். ஏனென்றால் நீங்க வேதத்தில் ஒன்றை பார்க்க வேண்டும். சாலமோன் ராஜாக்கு தேவன் 2 தரம் விடப்பட்டார். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் நீங்க வாய்ச்சி பார்க்கலாம். சாலமோன் ராஜாக்கு தேவன் 2 தரம் விடப்பட்டு சொன்னார், நீ செய்யறது பிள்ளை, நீ அந்நிய ஸ்திரீகளை, அந்நிய தெய்வங்களை, வெற்றிலை கொண்டு வருகிறாய். ஆனால் அவன் கேட்கவில்லை. தேவன் விலத்தி விட்டான். ஆனால் முடிவு அவன் மறித்ததுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அது தாவீதின் நிமித்தம் இஸ்ரவேல் என்ற ஒரு கோத்திரம் என்ற யூதா எல்லாம் என்ற தாவீதின் நிமித்தம் தான் கொடுக்கப்பட்டது. பெற்றோர் நான் உங்களை சொல்றேன், பிள்ளைகளுக்கு நீங்கள் விட்டு செல்லக்கூடிய ஒரே ஒரு சொத்தண்டானது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த நாட்டுக்கு நாங்கள் வரும்பொழுது சில வேளை கொண்டு வந்த உடுப்பை கூட துளைத்து போட்டு வந்தோம்.
ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். வார்த்தையன் தேவனுடைய வார்த்தை என்ற இயேசு கிறிஸ்து, நீ இயேசுவை மறப்பாயா இருந்தால் உன் பிள்ளைகளை நான் மறப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாங்கள் வாக்குத்தத்தம் எடுத்து வைத்தோம் அல்லது நேரம் எடுத்து ஜெபிக்கிறதால ஆண்டவர் மாற மாட்டார். நினிவே பட்டணத்து ஜனங்களை அழிப்பேன் என்று சொன்னார். அவங்க வார்த்தையை தூக்கி வச்சு வைக்கிற மனம் திரும்பினாங்க. கர்த்தர் அந்த பட்டணத்தை ஆசீர்வதித்தார். வேதத்திலே முதலாவது மனம் திரும்பின பட்டணம் நினிவேதான். அவங்க அரசன் துறைக்கு அடி குடிமகன் மட்டும் மனம் திரும்பினாங்க. இதயத்தில் எது புலியாத மனம் திரும்பினாங்க. ஆனால் சோதோம் கொமோராவுக்கும் அதே செய்தி அனுப்பப்பட்டது. ஆனால் அவன் மனம் திரும்பின. அங்கே அது மட்டும் அந்த பட்டணத்துக்குள்ள இருந்து அந்த பட்டணத்தின் இன்பங்களை பாவத்தை அனுபவித்த லோத்து கூட ஒரு நல்ல சந்ததியை இந்த உலகத்தில் விட்டு போகவில்லை. ஏனென்று சொன்னால் லோத்து எகிப்திலே சோதோம் கொமோராவை இருந்தாலும் அவனுடைய வாழ்வு கர்த்தருக்கு அருவருப்பாய் இருந்தது. அதனால 2 பாவமான சந்ததி அந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது லோத்தினுடைய பிள்ளைகள் தான். இதெல்லாம் நீங்க வேதத்திலே வாசித்து பாருங்கள். ஏனென்றால் நாங்கள் இருக்கிற காலத்திலே ஏதோ நினைக்கிறோம், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் வெல்ல வைத்திருக்கிறார். தயவு செய்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அங்கே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அங்கே கர்த்தர் அருவருக்கிற பாவத்தை விட்டு வெளியிலே வர தகப்பனாகி எனக்கு தெரிய வேண்டும். என்னுடைய பிள்ளை அதை பார்க்க வேண்டும். அப்ப இந்த பாவத்திலிருந்து வெளியில வந்துட்டு அதுதான் என்ன சொன்னால், ஒரு பொய் சொல்றவனா இருந்தால் நான் பிள்ளைக்கு முன்னால அந்த பொய் சொன்னேன் பிள்ளை சொல்றேன். எங்க அப்பா பொய் சொல்ல மாட்டான், நான் சொல்ல விட நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என் பிள்ளை சொல்லணும், என் மனைவி சொல்ல அப்பா பொய் சொல்ல மாட்டான். அதுதான் பிள்ளைகளை எங்களை பார்த்து பின்பற்றுறது. அதுதான் பிள்ளைகளுக்கு நாங்கள் விட்டு வைக்கிற முன்மாதிரி. இதிலே நாங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த நாங்கள் பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்து மேல எங்களுக்கு விசுவாசம், ரட்சகர் மேல் விசுவாசம் பெற வேண்டும். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அங்கே நாங்கள் பாவத்திலே இருந்து வெளியிலே வர வேண்டுமா இருந்தால்தான் முதல் நாங்கள் பார்த்தோம், பாவத்தை விட்டு வெளியிலே வர விருப்பம் வேண்டும். அந்த விருப்பம் வேணுமா இருந்தானா நாங்கள் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கணும். இன்றைக்கு நீங்க ஒன்றை நச்சுக்கொள்ளும்போ, இன்னைக்கு அநேகர் எங்களுடைய திருச்சபையில் இந்த காரியங்களை நான் பார்க்கிறேன். அநேகர் நக்கிறார்கள் என்னன்னா, எங்களுக்கு இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்திலே உயர்ந்தா நாங்கள் ஆண்டவர் எங்களோட இருக்கிறார்கள். இது முட்டாள்தனமான ஏமாற்றம். இன்றைக்கு இந்தியாவிலேயே பெரிய பெரிய திருச்சபைகள் எல்லாம் இருக்குது. அவங்க ஆலயத்திலேயே ஆராதனை நடத்துல இடமில்லாம கஷ்டப்படுறாங்க. இந்தியாவிலே பணக்கார வரிசையிலே பார்த்தீங்கன்னா அம்பானியும் அப்படி என்று சொல்ற அவருடைய வரிசை தான் பெரிய கொள்கை. இந்தியாவிலேயே நீங்க பார்த்தீர்கள்னா கிறிஸ்தவர்கள் யாரும் பணக்கார பட்டியலே வரவில்லை. நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க சிலரோட பார்த்திருப்பீங்கள், சமய ரீதியாக வந்ததுல சிலர் பணக்கார பட்டியல் வந்திருக்கு. அதை பிடிக்கும், அதுங்களுக்கு வேண்டாம். நான் சொல்ற காரியம் என்னன்னா, இப்ப நான் கொண்டு வந்த கருத்து என்னன்னா, இந்த எங்களுக்கு இந்த உலக ரீதியான நல்ல வீடு, நல்ல கார், எங்களோட பிள்ளைகள் எல்லாம் படிச்சிருக்கு, பெரிய உயர்வுக்கு வந்துட்டு நாங்க நினைக்கிறது இல்லை. கிறிஸ்து தாராள எங்களை விட விட்டார்கள் யாரும் இல்லை. ஏன்னா எங்களை விட உலகத்தில் பணக்காரனா இருக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க இந்த ஜீவவசன எடுத்துக்கொண்டு நாங்கள் யாரும் தொழிலதிபர் என்ற தாரத்துல ஜெயித்தேன். ஆனா எங்களுடைய தமிழாக்கள் இப்ப சில சோறுகள் கடையில் வச்சிருக்கிற அவங்க கோடீஸ்வரரா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த தெய்வம் ஆசீர்வதிச்சது? ஏன்னா நீங்க வேதத்திலே பார்க்கலாம், எகிப்தில இருந்து இப்ப லாபானிடத்துல இருந்து யாக்கோபு வாரான். யாக்கோபு வாரான், ஏசாவும் வாரான். இப்ப வசனம் எடுத்து பார்க்க கேட்கல, ஏசாவும் வாரான். அப்ப வந்த பொழுது 2 பேரும் சந்தித்த பொழுது யாக்கோபு சொல்றான், எனக்கு வேண்டியது இருக்கிறது. இந்த ஏசா சொல்றான், எனக்கு வேண்டியது இருக்கிறது. யாக்கோபு சொல்றான், எனக்கு தேவையானது இருக்கிறது. இது யார் ஆசீர்வதிக்கப்பட்டது? வேண்டியதா தேவையா? தேவைன்றது அண்டர் ஆளுமைகள தேவை சந்திக்கப்படுறது. வேண்டிய நான் நிறைவா வைத்திருக்கிறேன். யார் ஆசீர்வதிக்கப்பட்டது? ஆனா தேவனை யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர்? யாக்கோபு. அப்ப இந்த ஆசீர்வாதம் எங்க ஏசாக்கு வந்தது? அதுல நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபுக்கும் ஏசாக்குக்கும் இவ்வளவு பிரச்சனை வரவே காரணம், யாக்கோபு தேவப்படி ஏமாத்தி எல்லாம் ஆசீர்வாத வாக்குத்தத்தம் வேணும் ஓடினதுனால. அப்ப கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு அண்டைக்கு தான் கிடைக்குது. இப்ப நாங்க சொன்னா இன்றைக்கு வேலை அடுப்பெலிமெண்ட் சொல்றாரு, ஊர்ல சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படித்தான் யாக்கோபின் நிலை. ஆனா ஒன்றுமே இல்லை. ஆக ஈசாக்கு ஏசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒன்று என்ன சொல்லுங்க, வானத்தின் பணியினால் நீ பிழைத்துக் கொள்ள. எங்களை தான் ஏசாக்கு கொடுத்தது. ஆனா அவன் சொல்றான், எனக்கு தேவையானது எல்லாம் இருக்கு, வேண்டியது எல்லாம் இருக்கு, எனக்கு மிச்சமா இருக்கு, நீங்க எடுத்துக்கொள். அப்ப நான் என்னத்தை இதை சொல்ல வருகிறேன்னா, உலக ஆசீர்வாதத்தை விட ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்றா விடுறது நல்லது. அதை விடுறது நல்லது. ஆனா நாங்க ஒன்றை நம்ப வேண்டும், என்னுடைய பாவத்தை, என்னுடைய மூதாதையரை தொற்றி வந்த சாபத்தை மீட்க
ஒரு தெய்வம் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்று விசுவாசிக்கிறதா எங்களுடைய வாழ்விலே அங்கே ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கு. இந்த உலகத்திலே இருக்கிற எந்த காரியத்துக்கும் அது எங்களுக்கு அடையாளமாக இருக்கின்ற உலகத்திலே இதை விட மேலானது. ஏனென்றா ஆதாமத்திலே தேவன் கொடுத்ததை அவர் சாத்தானிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். என்றும் அது மீட்கப்படவில்லை. எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது அங்கே முழுமையாக மீட்கப்படும் காலம் வரும் வரைக்கும் அல்ல. அப்ப சாத்தான் அதுல இருக்கிறபடியா உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் ஒருவர் கொண்டு என்ன? பாவத்திலே இருந்து விடுதலை நீக்கக்கூடிய ஒரு தெய்வம் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மற்றவர் மேலே நாங்கள் விசுவாசம் வைக்கணும். அடுத்த லூக்கா 2:11 கிறிஸ்து என்பவர் தாவீதின் உள்ள கிறிஸ்து என்றால் ரட்சகர் என்ற அர்த்தம். அடுத்த மார்க்கு புத்தகம் மார்க் 10:15 வாசிங்க. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. ஓகே, இந்த வசனத்துக்கு அது ரெண்டும் ரட்சகர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் பார்த்தோம். இந்த வசனம் திரும்ப வாசிங்க. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. அது ரட்சகர் மேல நாங்க விசுவாசம் வைக்கிறோம். அப்ப சிறு பிள்ளைய போலேன்னா உங்களுக்கு தெரியும், சிறு பிள்ளைகள் சிறு பிள்ளைத்தனமா தான் நடக்குங்க. அதை செய்தால் தான் நாங்கள் பரவம் போகலாம். இதை சொல்லியிருக்கு, சிறு பிள்ளைகளை போல அண்டு சொல்லி இருக்கு. அப்படி என்னத்தான் நாங்கள் பரவம். ஏனென்றா இதில் இருக்கிற பெரியவர்களாகிய நாங்கள் இந்த வசனத்துக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற நாள் நாங்கள் இப்படிப்பட்ட வசனங்களை அப்படியே சவால் அறிஞ்சு விட்டு போறது. இதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுங்க ஆகும். இப்போ உங்களோட வீடுகளிலேயே சின்ன பிள்ளைகள் 2-3 பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் இந்த பிரச்சனைகளுக்கு போகிறேன். வீட்டில் இருக்க பிரச்சனை வச்சு எந்திரிச்சு கொண்டிருப்பேன். ஏன் நான் சொல்கிறேன்னா கொஞ்சம் தூரம் அடிபடுவாங்க, ஏதோ ஒன்றுக்கு அடிபடுவாங்க. கொஞ்சம் தூரம் வந்து 2 பேரும் சேர்த்து வந்து எனக்கு ஒரு சொல்லி கொண்டிருப்பாங்க. இந்த உணவுடன் நடக்கிறது எந்த வீட்டில் நடக்குது போகிற இந்த சம்பவம். ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ நாங்கள் அதை தீர்க்க போனால் ஐயோ ஒரு ஆளில் பிள்ளைக்கும் ஒரு ஆளில் சரியிருக்கு. ஆனால் அந்த பிள்ளையானா எங்களை விரோதியாக பார்க்க வலிக்கிறோம். அதை விட நாங்கள் அவங்க கொஞ்சம் நேரம் வச்சுமே. ஆனால் பெரியாக்களுக்கு இது செய்யல. சிலவர் கணவன் மனைவிக்கு இல்லை. ராஜமணி பாத்திர ஒரு கதை சொன்னார். 6 வருஷமா ஒரே ரூமில் படுத்தவெல்லாம் கணவன் மனைவி. அவ தனக்குரிய நான் பேப்பரில் எழுதி வைப்போம். அவரை என்ன இப்படித்தான் 6 வருஷம் கிறிஸ்தவ குடும்பம். ராஜமணிங்க எத்தனை பேர் அந்த பிரசங்க கேட்டீங்க. 6 வருஷம் இருந்தவங்க பெரியாங்க. ஆனால் சின்ன பிள்ளைகள் அரை மணிக்கு அதுக்கு ரொம்ப சேர்த்து வந்து நிற்பாங்க. அப்ப என்னத்தை இதுல இயேசு காண்பிக்கிறாருன்னா இந்த சின்ன பிள்ளைகளுடைய திடீரென்று ஏற்றுக்கொள்ற இருதயம் உங்களுக்கு வேண்டும். ஆனா இந்த இடத்துல இருக்கிற நாங்கள் எத்தனை பேர் இப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறோம். இன்னும் கசப்புகளும் அந்நியாமைகளும் போகல. எபிரேயர்கள் 5ஆம் அதிகாரம் வசனத்தை நான் படிக்கிறோம். எபிரேயர்கள் 5ஆம் அதிகாரம் அநேகரை தீட்டுப்படுத்துற வசனம் ஒன்று இருக்குது. 5ஆம் அதிகாரம் அந்த வசனம் சொல்றது அப்படின்ற எபிரேயர்கள் நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நான் கசப்பின் வேர் உங்களுக்குள்ளே வந்து அநேகரை தீட்டுப்படுத்துகிற காரியம் அந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டிய நாங்கள் சபையில இருக்கிற நாங்கள் 2 பேருக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டியெல்லாம் இருக்கிறோம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேக தீட்டுப்படாதபடிக்கும். அப்ப யாதொரு ஒருவன் என்ன வசனம் சொல்லுகிறது, கசப்பான வேர். இன்னைக்கு எங்களுக்குள்ளே இப்போவோ சிலர் செய்த காரியங்கள் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்குது. இதுக்கு சகரியாவுடன் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார். அது உண்மையாயா எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்வில கேவலமான வேறாக எழுதினார். அதில் இப்போ நீங்கள் சில வேளை வேறு இடங்களில் இருக்கலாம். உண்மையாய் நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தினாலும் அந்த உரியவருக்கு நீங்கள் ஏதோ ஒரு தொடர்பு கொண்டு தொலைபேசியின் மூலமோ அல்ல கடிதம் மூலமோ தொடர்பு கொண்டு அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் அந்த வேர்ல இருந்து வெளியிலே வந்துட்டீங்கன்னா கிரியிலே காண்பீங்கன்னு சகரியாவுக்கு ஆரம்பம் அப்ப 4 புத்தகம் நினைக்கிறேன். சகரியாவுக்கு அந்த புத்தகத்தை எழுதுகிறார். ஏன் நான் சொல்றேன்னா எங்களுடைய வாழ்க்கையே அங்கே ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த மார்க் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில்
அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த குழந்தைகளை போல நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அந்த குழந்தைகளுக்குள்ளே எங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட கசப்பான வேர்கள் முளைக்கிறாங்க விடக்கூடாது. அது எப்படிப்பட்ட வேதனையா இருந்தாலும் நீங்கள் நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ்ல கேட்டாங்க லூக்கா 23:34 உங்களால் லேசா செய்யக்கூடிய காரியம் இல்லை. லூக்கா 23:34 அவரை சிலுவையிலே அறைந்து குற்றுயிராய் விட்டுட்டார்கள். அந்த 7வது வார்த்தை சொல்லி முடித்த பொழுது பிதாவே முடித்த பொழுது இயேசு அங்கே மரணத்துக்கு அந்த நிலைமையிலே தன்னை சிலுவையிலே அறைந்தவர்கள் பிதாவே இவர்களை மன்னி இயேசு ஜெபித்தார். அவருக்கு நான் பிள்ளையாயிருந்தான் அந்த வசனம் என்ற வாழ்க்கையில இல்லையென்றா என்னோட ரட்சிப்பு கேள்வி. அந்த வாழ்க்கையில இல்லையென்றா அந்த லூக்கா 23:34 என்னோட ரட்சிப்பு கேள்விக்குறி. இதை நீங்கள் மரியாதை கொள்ளுங்கள். நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். அங்கே இயேசு சொல்றார் இந்த குழந்தைகளை போல உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அங்கே அவருடைய காரியத்திலே அங்கே இயேசு சொல்ற காரியம் நீங்க இந்த சில பிள்ளைகளை போல ஒருவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுடைய ரட்சிப்பை குறித்து கேள்வி இந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டேன். எந்த ராஜ்யம் உங்களுடைய இலக்கு என்ன? இந்த இஸ்ரவேல் மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் எகிப்திலே இருந்து வெளிக்கிடும் பொழுது அவருடைய இலக்கு அவருடைய முற்பிதாவாகி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு கொடுத்த கானான் தேசம். அதை யார் போனார்கள்? யோசேப்பும் காலேபும் மட்டும்தான். மற்றவர்களுக்கு என்ன நடந்தது? அவளுமே கூட வழிகிட்டவர்கள் என்ற தேவன் சொல்றார். 33ஆம் அதிகாரம் யாத்திராகமத்திலே மோசே இந்த இனங்களை விட்டு விடுத்து வணங்காக எடுத்துள்ள இனம். ஒரு நான் சிலவரை இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க என்னை கேட்டு தான் சொல்றேன். சிலவரை இப்போ பைபிள் எழுதப்பட்டு கொண்டு இருக்குமா இருந்தானால் எனக்கு கிறிஸ்துவுக்கு பின் 95 பைபிள் எழுதுற நின்றுட்டுது. ஆகியார பேசி எழுதப்பட்ட அப்படி எழுதப்படமா இருந்தானா இந்த எங்களை பார்த்தும் புராண ஜீவவசன படிச்சவே விட்டுடு அல்ல ஐரோப்பால விட்டுடு. இது என்ற சத்தத்தை செவியா கொடுப்பதில்லை அன்றுதான் ஆண்டவர் சொல்லுவார். எத்தனையோ காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கே இயேசு இந்த நாங்கள் யாரா இருந்தால் நாங்கள் மன்னித்து மறந்து சிலவரை நான் நடையாளி சொல்றேன். சிலவரை அவர்கள் நெருக்கி பழக முடியாது என்றால் நாங்கள் மன்னிக்க நோக்கப்படுத்திக் கொண்டு ஆனால் அவர்களை குறித்து ஏனென்றால் உண்மையிலே நீங்க மன்னிக்க முடியாம இருக்குதுன்றதுக்கு மருத்துவ ரீதியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இப்ப எனக்கு ஒரு விரோதியாக கடும் என்னன்னு சொல்ற என்ன கடுமையாக உள்ளாக்கின ஒரு ஆள் இருக்கிறேன். அவரை குறித்து எனக்கு பயங்கர டென்ஷன். ஒரு கபூருக்கு நான் அனுபவம் வந்துட்டேன். அவரை பார்க்கும் பொழுது நான் மன்னித்தால் என்ற உணர்வு இருக்குத்தான். இப்ப நீங்க வேதத்துல தேவனோட உணர்வை குறித்து என்ற உணர்வு இருக்குத்தான். உணர்வு நோபலா இருந்தால் அந்த அர்த்தம் என்ன சொல்லுங்க? மன்னிக்க உடனே ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுண்டா அர்த்தம் என்ன சொல்லுங்க? அவரை குறிச்ச ஆனா இது வசனம் என்ன சொல்லுது? குழந்தை பிள்ளை ஆக ஆனா அவரோட சேர்த்து முடியாது. நான் அதை ஏற்றுக்கொள்றேன். ஆனா வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு நான் அதை விட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் சங்கீதம் 40 உங்களுடைய பிரமாணங்களை மீறியத்தில் நான் வைத்திருக்கிறேன். அப்ப வசனம் என்ன சொல்லுதோ அதற்கு நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். சில வேளை அவர்கள் திருந்தாதபடியினால அவர்களோட சேர்த்து செய்ய முடியாது. ஆனா நாங்கள் அதை கசப்பாய் வச்சிருக்க கூடாது. அது மட்டுமல்ல நான் ஒரு திருச்சபையில இருந்து கொண்டு அந்த திருச்சபைக்கு கேடாக 12 வாய்க்கும் அது அநேகரை தீர்க்கப்படுத்தும். அந்த ஆவி கலத்தப்படும். அதே நேரத்தில் அந்த சபையில பெரிய இழப்பு வர சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வாய்க்கு பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில இருந்து வரும்பொழுது அவள் வனாந்திர பயணமா வந்தாலும் அவருடைய வருகையை கண்டு அந்த வந்த வழியில் உள்ள ராஜாக்களோட இருதயம் கலக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இவர்களை பார்த்து இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆனா ஆயின் பட்டணத்திலே இஸ்ரவேல் மக்கள் அவங்களுக்கு முன்பாக 36 பேர் வெட்டுண்டு விழுந்தாங்க என்று இருக்கிறேன். ஏன் இந்த அளவு கம்பீர சத்தமாய் அவங்க அங்க இருந்து ஒரு ஆயுதம் கொண்டு வர இல்லை அல்லது ஒரு யுத்த வீரராய் வர இல்லை. அவங்க தேவனுடைய ஜனமாய் ஆயின் பட்டணத்திலே அவர்களுக்கு அந்த அழிவு வந்தது. ஆகார் என்று சொல்ற ஒருவன் எரிகோ பட்டணத்திலே இருந்த அந்த விதி எடுத்துக்கொண்டது ஒருவன் செய்த தவறு இஸ்ரவேல் மக்கள். ஆனால் தேவனதை கொண்டு வருவார் ஒரு நாள். தேவனதை கொண்டு வருவார் ஒரு நாள். ஏன்னா அங்க யோசுவா தேவ சமூகத்துக்கு முன்னால விழுந்து கிடக்க ஆண்டவர் சொல்ற நீ விழுந்து கிடக்க கோத்திரமா கொண்டு வா நான் காண்பிக்கிறேன் உனக்கு. அங்கே யூதா கோத்திரத்தில பேர் விழுந்தது. யூதா கோத்திரத்திலே யாருன்னா ஆகாருடைய பேர் விழுந்தது. குடும்பமே அங்க அழிக்க ஏண்டா ஒரு அந்த குடும்பத்தை அழிச்சா தான் சொன்ன. அதுபோல நான் ஒரு கசப்பான பேர் மன்னியாமையை வைத்திருந்தால் அது தேவ சபையிலே கிரிய செய்வதற்கு தேவ ஆவியான சபையில உலாவி வருகிறதற்கு அது தடையாயிருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் தேவன் ஒரே மாதிரியான நீங்க வேதத்திலே பார்க்கலாம். தேவனுடைய தன்மைகளை பாருங்கள். முதலாவது தேவனுடைய இருதயத்தின் உணர்வை பாருங்கள். முதலாவது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தேவன் ஆதாம் ஏவாளத்தில் குளிர்ச்சியான நேரத்தில் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அது தேவனுடைய ஒரு மனமகிழ்ச்சியா
அப்படியான காரியத்தை சொல்லப்படுகிறது. அடுத்ததா நீங்கள் சோதோம் கொமோரா பட்டணத்திலே பார்த்தீங்கன்னா உஷ்ணமான வேளையிலே தேவன் வந்தார்கள். அப்ப உஷ்ணமண்டா நீங்க யோசிச்சு பாருங்கள், வனாந்தரத்தில் உஷ்ணமண்டா அது என்னன்னு சொல்லுவார்கள், வெக்கியான காலம் ஒரு இது. அப்ப தேவனுடைய அடுத்த உணர்வு நேர் அங்க குடிச்சு மிஞ்சிய உஷ்ணமும் சோதோம் கொமோரா என்ன நிலைமை, தேவன் விரும்பாத ஒரு நிலைமையில இருக்குது. அதே போல எலியாவிடத்தில் வரும் பொழுது எலியா ஜெசபேலுக்கு பயந்து குழிக்குள்ள போயிருக்கிறான். அப்ப 3 காரியம் நடக்குது. மெல்லிய சத்தம் வருகுது, காற்றின் சத்தம், நெருப்பின் 3 காரியம் வருகுது. ஆனா எலியாக்கு தெரியுது இந்த 3லும் தேவன் இல்லை. அப்ப அங்க வந்த 3 என்ன, தேவனுடைய தன்மை. ஆனால் 4வது மெல்லிய சத்தம் கேட்குது. சத்தம் கேட்கும் பொழுது எலியா வெளியில வாரான். அப்படின்னா என்ன, எலியாக்கு தெரியும் தேவனுடைய சத்தம் எது. அப்ப அங்க ஏன் தேவன் அப்படி முதல் 3 தன்மையை கொடுத்தா, அதுக்கு தேவன் காரணமா எலியா காரணமா? எலியா 450 தனியை வெட்டி போட்டவன் அங்கே ஒரு பொட் பேசுறதுக்காக குவாங்க நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அப்ப எங்களோட வாழ்க்கையிலே நான் எதை சொல்றேன்னா, தேவனுடைய இருக்க நாங்கள் இப்படியே இருக்க தேவன் எப்பொழுதும் எங்களை குடிச்சியாய் நாங்கள் ஆலோசனையா சொன்னோன்னா தேவன் அங்கி வர மாட்டான். நாங்கள் அங்கே வானத்திலே எலியா அக்கிட்டு இறக்கிற கதையில எலியா சொல்றான், என்னும் உலகத்து சத்தம் போடுங்கோ, என்னும் தண்ணுங்கோ, தூங்க போயிருக்க இப்படி நாங்கள் சத்தம் போடுறதால பெரிய ரம் அடிக்கிறதால. ஏன்னா 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அங்கே பெருக்கியருக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை நடக்குது. அங்கே ஆசாருக்கும் கூட பட்டி வந்து விட்டது இஸ்ரவேலுடைய பாளையத்துக்கு. அங்கே பெருக்கிய சொல்றாங்க, இஸ்ரவேலருடைய தெய்வம் வந்துட்டுதாவே. ஆனா அங்க முடிவு என்ன, இங்க நல்ல ரம்மடி நடந்தது, கிட்டாரடி நடந்தது. அங்க முடிவு என்ன, ஏலியுடைய 2 பிள்ளைகள் இஸ்ரவேல் மக்கள் அழிந்தார்கள். 30,000 பேர் அதில் மறித்தார்கள். நீங்க 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் மறித்தார்கள். அது மட்டுமல்ல, தேவனோட உடன்படிக்கப்பட்டு அங்க போய் ரம்மடிக்கும் கிட்டாரடியும் என்ன நடந்தது, தேவன் வரை. அதான் பிரச்சனை. அப்ப என்ன சொல்றேன்னா, நாங்கள் உண்மையாக தேவ ஆவியானவர் கிரிய செய்யும் இந்த ஆண்டிலே நாங்கள் தேவ ஆவியானவர் எங்களுடைய சபையிலே கிரிய செய்ய இன்றைக்கு இருப்பதை காட்டில நாங்கள் அங்கே உபகமத்தில் சொல்லப்பட 1000 மடங்கு இந்த சபை பெரியவனமா இருந்தால் சபையின் நன்மைக்காக நாங்கள் எதா இருந்தாலும் விட்டு கொடுக்கத்தான் வேண்டும், மன்னிக்கத்தான் வேண்டும். ஆனா அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செயல்பட முடியாது, ஒதுக்கிட்டு. ஆனா மன்னிக்கத்தான் வேண்டும் என்ற சபையினுடைய நன்மைகள், என்னுடைய சபை வளர வேண்டும், என்னுடைய சந்ததி இந்த சபைக்குள்ள ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றா நான் இந்த காரியம் செய்யாட்டி என்னுடைய வாழ்க்கையில நடக்காது. நீங்க வேதத்துல பார்க்கலாம், அப்படிப்பட்டவனுக்கு அந்த காரியம் ஏசா யாக்கோபின் மேலே அங்கே நெடுகாலம் தாய்மகாரமா இருந்ததினாலே புதிய ஏற்பாட்டில் ஏரோது சந்ததி என்றது சின்ன ஏரோது என்றவன் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே தேவனாலே அடித்து கொல்லப்பட்டான். அதோடு அந்த சந்ததி அழிந்தது, ஏதோமியர் சந்ததி. ஏன்னா தேவனுடைய இதயத்தில் அது இருந்தது, தேவனுடைய இதயத்தில் அது இருந்தது. அப்ப அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே அதோட முடிக்கிறேன், எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த காரியத்திலே ஒரு நன்மை செய்யத்தக்கதா நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே மனம் திரும்ப வேண்டிய இடங்களிலே நாங்கள் திரும்புவோம். முதலாவது பார்த்தோம், பாவ நிதியை உணர வேண்டும். 2வது பாவத்தை விட்டு வெளியே வருகிற ஒரு தீர்மானம் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் அறிக்கை செய்யலாம், ஆனால் இதற்கு வெளியில வர தீர்மானம். 3வது எங்களுடைய வாழ்க்கையிலே இரட்சகரை விசுவாசித்து அங்கே நாங்கள் எங்களுடைய இரட்சகருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் அங்கே எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.